இவர் நேர்ல பார்த்தப்ப ஓவர் திங்க் பண்ற எல்லா மென்னுக்கும் ஒரு சீக்ரெட் சொன்னாரு. அண்ட் இது டே 8 ஆஃப் என் வொர்ஸ்ட் ஸ்டோரியில இருந்து கிடைச்ச பெஸ்ட் லெசன். சோ நம்மள பல பேருக்கு லைஃப்ல ஜெயிப்போமான்ற பயத்தை விட எங்க தோத்துருவோமோ அப்படின்ற பயம் தான் ஜாஸ்தி. அண்ட் நானும் அதே மாதிரி ஸ்கூல்ல எக்ஸாம் மார்க் இதெல்லாம் பார்த்து பயந்தேன். ஒரு பொண்ணு கண்ணை பார்த்து பேசுறதுக்கு பயந்தேன். ஏன் சொன்னா நம்ப மாட்டீங்க, என் மொதல் வீடியோவை போடுறதுக்கு ஒரு வருஷமா பயந்துட்டு மட்டும் தான் இருந்தேன். அதனால எவ்வளவு நாள்டா இன்னும் பயந்துட்டே இருக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் திடீர்னு இந்த டோரை திறந்து ஹர்ஷத் கான் உள்ள வந்தாரு. அப்ப சரி சும்மா போய் அவர்கிட்ட பேசலான்னு போனப்ப ஒரு விஷயத்த சொன்னாரு. எனக்கு அவ்வளவு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. அதாவது என்னதான் நான் காசிமேட்ல பிறந்திருந்தாலும் மன்னார்பேட்டையில வளர்ந்திருந்தாலும் மீடியால அவ்வளவு ஆசை இருந்து கேவலமா ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் நான் ஒரு வாட்டி கூட என்னை குறைச்சி இடம் போட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாரு. நான் அதே எப்படி உங்களுக்கு செல்ஃப் டவுட்லாம் நினைச்சு பயமாவே இருக்காதான்னு கேட்டப்ப he told this. ஸோ அப்பெல்லாம் டிவியில் கேபிஓ அது இது எதுன்னு இந்த மாதிரி ஷோவில் நடிச்சிட்டு இருந்தவங்கள ஒருத்தர் கூட படம் பண்ண முடியும், இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக முடியும்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. பட் எப்போ சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன பையன் வந்துட்டு எதிர்நீச்சல்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தானோ அதுக்கப்புறமே யூடியூப் டிவின்ற இடத்துல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் ஹீரோ ஆயிருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த செகண்ட் அட ஆமால அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, இங்க தோத்துட்டோம், அங்க அசிங்கப்பட்டோம், இது தெரியாது, அது வராது, அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஹர்ஷத் கான் பயந்துட்டு இருந்தா இன்னைக்கு அவர் யூடியூப் ஸ்டாரா மட்டும் இல்லாம டிராகன் ஆரோமலே பேக் டு பேக் ஹிட் கொடுக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் லாஸ்டா ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, இங்க டேலண்ட், கான்டாக்ட்ஸ், ஸ்மார்ட் ஒர்க், அப்பா சொத்து அது இதுன்னு எதுவுமே மேட்டர் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர two things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything.